Repentant Christian YouTube channel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே ரிபெண்டன்ட் கிறிஸ்டின் சேனல் மூலமாக உங்களை இந்த நவம்பர் மாதத்திலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் மனம் திரும்புதலை குறித்து இந்த ஒவ்வொரு மாதமும் உங்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். இந்த மாதத்திலும் கூட அதே மனம் திரும்புதலுடைய தலைப்பில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மனம் திரும்புதலை குறித்து அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மனம் திரும்புதலை குறித்து சரியான ஒரு விழிப்புணர்வு, ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான இந்த சேனலை கர்த்தர் ஏற்படுத்தி இதன் மூலமாக அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து வருகிறார். அதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைய நாமம் இதன் மூலம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு விசை ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நவம்பர் மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, மீண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா. ஆண்டவரே, கடந்த இந்த 2023 ஆண்டுல ஆண்டவரே ஸ்தோத்திரம் செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் வழிநடத்தி வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நவம்பர் மாதத்திலும் தேவ ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைபெறுவீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த மனம் திரும்புதலை குறித்து இந்த மாதத்திலே பரிசுத்த ஆவியான அவளோடு கூட பேசி இந்த மாதத்திலே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு பெரிய திரும்புதல் வரத்தக்கதாக, அதன் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்துள்ளோம். உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடும். இயேசு கிறிஸ்துவோட விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனம் திரும்புதலை குறித்து இந்த மாதத்துல மீண்டும் உங்களோடு கூட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மனம் திரும்புதல் என்பதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிற பொழுது மனதிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய காரியம்தான் மனம் திரும்புதல் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். வேத வசனமும் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மையான ஒரு மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படும் பொழுது அந்த மனம் திரும்புதல் என்பது உள்ளான மனிதனுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். 2 வகையில மனம் திரும்பும் பொழுது அவருடைய கிரியைகளிலே முதலாவது அடுத்து மாற்றம் உண்டாகிறது. உள்ளான மனிதனுக்குள்ள மனம் திரும்புதல் வரும் பொழுது வெளிப்பிரகாரமாக அவங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளிலே செயல்பாடுகளிலே மாற்றங்கள் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. அதுதான் உண்மையான ஒரு மனம் திரும்புதலை குறிக்கிறது. உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு காரியத்துல அவர்கள் துன்மார்க்கமான ஒரு காரியத்தை விட்டு மாறுகிறது ஒரு மனம் திரும்புதலை குறிக்கிறது. பாவத்தை விட்டு, அக்கிரம செயல்பாடுகளை விட்டு, இப்படி பிரியமில்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மனிதனுடைய மன ரீதியாக மனதிலே சில மாற்றங்கள் வரும் பொழுதுதான் அது மனம் திரும்புதலை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக மனம் திரும்புதலை குறித்து புதிய ஏற்பாட்டில முதலாக பிரசங்கித்ததான தேவ மனிதன் யோவான் ஸ்நானகன். அவர்தான் இந்த மனம் திரும்புதலை குறித்து முதலாக அவர் என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார். அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் அங்கு பப்ளிக்ல நின்று வெளியில நின்று அங்கு அவர் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் வருகிற பொழுது இந்த வார்த்தையை குறிப்பிட்டு தான் அவர் மையமாக வைத்து பேசுகிறார். மனம் திரும்புதலை குறித்து அதிகாரிகள் வருகிறார்கள், அரசியல்வாதிகள் வருகிறார்கள், ஜனங்கள் வருகிறார்கள். இப்படி அநேக ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வருகிற பொழுது அவர் பிரசங்கித்ததான பிரதானமான வார்த்தை என்னவென்று சொன்னால் மனம் திரும்புதல். மனம் திரும்புங்க. ஏன்னா வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள, ஒரு பெரிய விபத்துக்குள்ள, ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள கொண்டு போய் மனிதனுடைய வாழ்க்கையை அது மாட்டி விடுகிறது, அது சிக்கிக்கொள்ள வைக்கிறது. ஆனபடியினாலே
தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் முதலாவதாக இந்த யோவான் ஸ்நானகனை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த மனம் திரும்புதலை குறித்து அவனை பிரசங்கிக்க பண்ணி, இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவர் என்ன செய்கிறார்? வழியை உண்டாக்கி கொடுக்கிறார். அந்த மனம் திரும்புதலை குறித்து அவர் சொல்லும் பொழுது, மனதிலே, ஒரு மனிதனுடைய மனதிலே அந்த மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்குள் அந்த மனதில மாற்றம் வரும் பொழுது இயற்கையாகவே இரண்டாவது என்ன உண்டாகிறது என்று சொன்னால், அவனுடைய கிரியைகளிலே மாற்றம் உண்டாகிறது, அவனுடைய செயல்பாடுகளிலே மாற்றம் உண்டாகிறது, அவங்களுடைய நடவடிக்கைகளிலே மாற்றம் உண்டாகிறது. இந்த மாற்றம் தான் மெய்யான ஒரு மனம் திரும்புதல் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. மெய்யான மனம் திரும்புதல் கிரியைகளிலே மாற்றம் வரணும். நான் மனதுல மனம் திரும்பி இருக்கிறேன், என் மனதுல மாற்றம் வந்துருச்சு, என் மனதுல ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாவினால சொல்லி கொண்டு போகிறது ஒரு பெரிய மனம் திரும்புதலை அது குறிக்காது. மனம் திரும்புதல் கிரியைகளிலே காணப்பட வேண்டும். நம்முடைய கிரியைகள், என்னால துன்மார்க்கமா ஜீவித்திருக்கலாம், என்னால பாவம் செய்திருக்கலாம், கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த இன்னர்ல உள்ளான மனிதனுக்குள்ள அந்த மனம் திரும்புதல் வரும் பொழுது அந்த கிரியை, அந்த துன்மார்க்கமான கிரியையில மாற்றம், அந்த துன்மார்க்கமான செயல்பாடுகளில மாற்றம், அக்கிரமமான செயல்பாடுகளிலே மாற்றம், அநியாயம் செய்கிறதுல மாற்றம், மற்றவர்களை துன்பப்படுத்துகிறது, இப்படி நிறைய இந்த காரியத்தை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதிகமா இதுல இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்துல அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த நடைமுறையில அவர்கள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. அதுல அவங்க வாழ்க்கையில அந்த மாற்றம் வருகிறது தான் அந்த கிரியையில வெளிப்படுத்தி காண்பிப்பது. சிலர் கிரியையில காண்பிக்கும் பொழுது அதுல ரெண்டு விதத்தை குறித்து கிரியையில நம்ம சொல்லலாம். முதலாவது சிலர் என்ன செய்றாங்கன்னா, தங்களுடைய சுய லாபத்துக்காக, தங்களுடைய சுய காரியங்களுக்காக சில நேரங்கள்ல கிரியைகளில காண்பிப்பார்கள். மனம் திரும்பி இருக்கிறது போல அல்லது நல்ல ஒரு மனிதனை போல சும்மா அது வெளிப்படுத்தி காண்பிப்பது. அது தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இப்படி சில விதத்துல சிலர் என்ன செய்யறாங்கன்னா, நல்லவர்களை போல, மனம் திரும்பினவர்களை போல நடிப்பது நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அது மனம் திரும்புதலை குறிக்காது. வேதம் அதை குறித்து அது மிகவும் அது எதிர்த்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அதை குறித்து மிகவும் அதை கடிந்து கொள்கிறார். மனம் திரும்புதல் என்பது ஏற்ற அந்த கனியின் மூலமா தான் அது வெளிப்படும். லூக்கா எழுதின நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்றது என்னன்னா அந்த கனி தான், கனியுள்ள அந்த வாழ்க்கை தான் கனி. அந்த வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள்ல உண்மையான அந்த மனம் திரும்புதல் தான் அதுல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய ஒரு மேன்மையை கொண்டு வரும். மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்படத்தக்க விதத்துல, அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்படத்தக்க விதத்துல, மற்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய விதத்துல, மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தொடுதலை உண்டாக்கக்கூடிய விதத்துல அந்த திரும்புதல் இருக்க வேண்டும், அந்த மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். அது கிரியையோடு கூட அது செயல்பட வேண்டும். அன்பானவர்களே, அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் இங்கு வலியுறுத்தி காண்பிக்கிறார். மனதிலே முதலாவதாக மாற்றம் வர வேண்டும். இரண்டாவது அந்த கிரியைகளிலே, அந்த மனதிலே வந்த மாற்றமானது அந்த கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த கனிகளை குறித்து சொல்லும் பொழுது அதை சொல்லுகிறார். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனம் திரும்புதல் என்பது ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதல் என்பது இங்க பேதுரு பிரசங்கம் பண்றார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பாவ மன்னிப்பு கண்டு நீங்க நினைச்சீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல இதை வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலையும் பாவங்களை நிவிர்த்தியாக்குவதற்கேற்ற அந்த மனம் திரும்புதல் என்ன குணப்படு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையும் அவர் அதை வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு எதற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த மனம் திரும்புதலில்
ரட்சிப்பும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பு என்பது மீட்கப்படுவது. இப்போ ஒரு மனிதன் ஒரு சாதாரணமா ஒரு நீச்சல் தெரியாத ஒரு குளத்துக்குள்ள விழுந்துட்டான் அல்லது ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்னா, அப்போ அவன் அந்த கிணத்துக்குள்ள அந்த குளத்துக்குள்ள விழுந்து அவன் தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது அவன் கையை நீட்டி யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லி மேலும் கீழே இறங்கி வருகிறதோ அதை ஒரு மனிதர் பார்த்து அந்த மனிதனை அந்த பெரிய ஆபத்திலிருந்து அவனை தூக்கி விடுகிறான். இது அவனுடைய ஜீவன் போகக்கூடிய அந்த நேரத்துல அவன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த நேரத்துல ஒரு மரணத்தினுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அவனை தூக்கி எடுத்து அவனை வெளியே கொண்டு வந்து போட்டு அவனை காப்பாற்றுவது. இதுதான் சம்பந்தப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதலுள்ள அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் இதுல ரட்சிப்பும் இணைந்து செயல்படக்கூடியதா நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த மனம் திரும்பும் பொழுது இது ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதல் இதுல என்ன செய்யணும் காணப்படணும். இப்போ வேதத்துல லூக்கா எழுதின நற்செய்திகள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது இதுல சகேயு எனப்பட்டதான ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த சகேயினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது இவன் ஒரு துன்மார்க்கமான ஒரு ஜீவியம் ஜீவித்த மனிதன். அந்த நாட்களிலே அவன் என்ன செய்தானா, வரி வசூல் செய்கிறவனுக்கு தலைவனாய் காணப்பட்டான். இந்த வரி வசூல் செய்யக்கூடியவர்களுக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய இந்த சகேயு அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் லஞ்சம் வாங்கி துன்மார்க்கமா ஜீவித்து அநியாயமாய் சம்பாத்தியம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில அந்த நிம்மதியை இழந்து விடுகிறான். சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அவன் ஜீவித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இவன் இருக்கிற அந்த பகுதி அந்த பட்டணத்துக்கு அவர் வருகிறான். வரும் பொழுது இயேசு எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான்னா, உயர்ந்த அந்த மரத்தின் மேல காட்டத்தின் மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அவன் ஆவலா என்ன செய்யறான்னா அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறான். இவனுடைய ஆவல் எப்படியாவது என் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும். நிம்மதி இல்லாம இருக்கேன், என் மனசுல என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கிறேன், சமாதானம் இல்லாம இருக்கிறேன், அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். எவ்வளவுதான் மேன்மை உலக பிரகாரமான மேன்மையும் உயர்வுகளும் வசதி வாய்ப்புகளும் அந்தஸ்துகளும் செல்வங்களும் எல்லாம் இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தாதான் சமாதானம் வரும், ரட்சிப்பு வந்தாதான் நிம்மதி வரும். இந்த ரட்சிப்பு என்பது அது மனம் திரும்புதலோடு கூட இணைந்திருக்கிறது, அது அதோடு கூட இசைந்திருக்கிறதுனால இவன் என்ன செய்யறானா, மேல இருந்து பார்க்கிறான். பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து நின்று கரெக்டா அந்த இடத்துல நின்று மேல அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமா நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டுல நான் என்ன செய்யணும் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அங்க சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவன் ஒரு பாவியாகிய மனுஷனாச்சே, இவன் ஒரு மோசமான மனுஷனாச்சே, இவன் ஒரு துன்மார்க்கமான மனுஷனாச்சே, இவன் வீட்டுல போய் இயேசு கிறிஸ்து தங்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லி முறுமுறுக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு இயேசு சொல்லுகிறார், இவன் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ரட்சிப்பு இவனுக்கு தேவைப்படுகிறது. இவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ரட்சிப்பு வேணும், ரட்சிக்கப்படுகிற அவனுக்கு வேணும். அவன் அவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும், அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மீட்பு வருகிறது. இவன் மனம் திரும்புறான் பாருங்க. இவன் என்ன செய்யறான்னா, எப்படியாவது இயேசுவை நான் பார்க்கணும், என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவன் தன்னை என்ன செய்யறான்னா, தனக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. அவன் ஒரு கொடூரமான ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிறான். அவன் பெரிய அதிகாரி தான். பெரிய அதிகாரி யாராவது போய் மரத்துல போய் ஏறி வருவாங்களா? ஒருத்தர் உட்கார மாட்டான். ஏன்னா அவன் தன்னுடைய நிலைமையை விட்டு இறங்கி வர அதுலதான் மாற்றம், அந்த மனதுல அவனுக்கு மாற்றம் வருகிறது. அவன் இறங்கி அவன் என்ன செய்யறான்னா, ஒரு காட்டத்தி மரத்தின் மேல ஏறுறான். அதிகாரி யாரும் ஏற மாட்டாங்க, ஆனா இவன் ஏறுறான். அதுலதான் அவனுடைய மனதுல மாற்றம். இதை தேவன் பார்க்கிறார், அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார், அவனுடைய மனதை பார்க்கிறார். அவனுக்குள்ள அந்த மனம் திரும்புதல் வேண்டும் என்பதை, மனம் திரும்பி இருக்கிறான் என்பதை கர்த்தர் அறிந்து, இவனுக்கு ரட்சிப்பு வேணும் என்பதை தேவன் அறிந்து அவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். அவன் ரட்சிக்கப்படுகிறான். சகையு ரட்சிக்கப்படுகிறான். சகையு சொல்றான், அடுத்து அவன் சொல்லும் பொழுது, இயேசு வீட்டுக்கு வந்தவனே அவன் சொல்லும் பொழுது, நான் யாரிடத்திலேயாவது
அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியா திருப்பி தர்றேன் அப்படின்னு. யாத்தியாவது நான் அநியாயமா வாங்கியிருந்தேன்னா 1 மடங்கு இல்லை 4 மடங்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றார். அது அதை குறிக்கும் பொழுது அவனுடைய மனதுல ஒரு மாற்றம், அது 2வது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, சகையினுடைய வாழ்க்கையிலே தேவன் மனமாற்றத்தை பார்த்து அவனுடைய வீட்டுக்கு தேவன் அவனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவனுடைய வீட்டுக்கு இதுதான் தேவன் விரும்புகிறார். உள்ளான மனிதன் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். பிரியமானவர்களே, அதுதான் தேவன் சொல்லுகிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்யுங்க? மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனதும் நம்முடைய கிரியையும் மாறும் பொழுது அதுல என்ன உண்டாகிறதுனா ரட்சிப்பு உண்டாகிறது. தேவனுடைய ரட்சிப்பு அதுல வருகிறது. தேவனுடைய ரட்சிப்பு அதுல வெளிப்படுகிறது. அவன் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். இயேசுவை நான் சந்தித்தா என் வாழ்க்கையில மாற்றம் வரும். இயேசுவை நான் கண்டுகொண்டா என் வாழ்க்கையில மாற்றம் வரும். இயேசு என்னுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டா நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படிங்கிற ஒரு இருதயத்துல ஒரு ஆழமான ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்ததுனால அவன் இயேசுவை சந்திப்பதற்காக மரத்தின் மேலே ஏறுகிறான். ஆனா அவன் எதிர்பார்க்கல. ஆனா இயேசு அவனுடைய உள்ளத்தை அறிந்து அவனுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது மனம் திரும்புதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய மனதை மாற்றக்கூடியதுல உந்துதலாய் செயல்படக்கூடிய காரியம் அடுத்து பார்க்கும் பொழுது விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் மனதிலே மாற்றம் வருகிறது. அந்த விசுவாசத்தோடு கூட அவன் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா தேவனிடத்தில் அவன் திரும்புகிறான். அதுவும் இந்த விசுவாசம் என்பதோ அந்த மனம் திரும்புதலோடு கூட இணைந்து காணப்படுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, நீங்க பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின நற்செய்தியினுடைய 23ஆம் அதிகாரத்துல 39வது வசனத்திலிருந்து சில வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். அவர் சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது அவரோடு கூட 2 கல்வர்கள் அவர் பக்கத்துல அடிக்கப்படுறாங்க. வலது பக்கத்துல ஒருவனும் இடது பக்கத்துல ஒருவனும் 2 கல்லர்கள் அவரோடு கூட சிலுவையில அடிக்கப்படுகிறார்கள். அப்போ சிலுவையில அடிக்கப்படும் போது ஒரு கல்லன் சொல்றான், ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரனானால், நீ தேவாதி தேவனானால் உண்மையை நீ ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் ரட்சியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக அவன் பேசுகிறான். ஆண்டவரை அவர் மட்டுப்படுத்தி ஆண்டவரை இகழ்ச்சியாக ஒரு பல விதத்திலே அவரை புண்படுத்துகிற விதத்திலே அவன் பேசுகிறான். ஆனால் இன்னொரு கல்வன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய தவறை அவன் உணர்கிறான். அவன் சொல்லுகிறான், நாமோ அவனை கடிந்து கொண்டு நாமோ நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம். நம்ம உண்மையிலே நம்ம கல்லர்களா இருக்கிறோம். உண்மையிலே நம்ம திருடர்களா இருந்தோம். நம்ம திருடுறதுனால நம்ம சமுதாயத்துக்கு விரோதமாக சில தவறுகளை செஞ்சதுனால நியாயமாய் நம்ம தண்டிக்கப்படுகிறோம். ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் நியாயமாய் தண்டிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியானையும் நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு விசுவாசத்தோடு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அதை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்தோடு கேட்கிறான். இயேசு கிறிஸ்து அவர் பரதேசிக்கு கூட்டு போகிறவர், அவர் தான் பரலோகத்துக்கு எல்லாத்தையும் கூட்டு போவார் என்பதை இந்த கல்லனும் அறிந்திருந்து அந்த விசுவாசத்தோடு கேட்கிறான். ஆண்டவரே, நான் பாவி, நான் உண்மையான ஒரு மோசமான ஒரு மனிதன், ஒரு கல்லன், ஒரு துன்மார்க்கமான மனிதன். ஆனா நான் என்னுடைய நிலைமையை நான் உணர்ந்துட்டேன். நான் உண்மையாகவே என்னுடைய தவறு நிமித்தமாக தான் நான் தண்டிக்கப்படுகிறேன். ஆனா என் தவறை நான் உணர்ந்துடுறேன். உம்முடைய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யம், அந்த மேன்மையான ராஜ்யம், அந்த நித்திய ராஜ்யத்துக்கு வரும் பொழுது என்ன கொஞ்சம் நினைத்தருளும் ஆண்டவர்ன்னு சொல்லி அவன் அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட அவன் கேட்கிறான். எப்படி அவர் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவன் என்ன செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல கேட்ட அந்த விசுவாசத்தோடு கேட்ட அந்த வார்த்தையானது இயேசுவை என்ன செஞ்சதுன்னு பார்த்தா அந்த விசுவாசத்தை இயேசு கனப்படுத்தி அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் முடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதை போலதான் மனம் திரும்புதல் விசுவாசத்துக்கு ஏதுவான காரியத்தை கொண்டு வருகிறது. விசுவாசத்துக்கு ஏதுவான செயல்பாடுகளை கொண்டு வருகிறது. இந்த கள்ளன் அன்றைக்கே என்ன செஞ்சான் பாத்தீங்கன்னா
பரதேசில ஆண்டவரோடு கூட அவன் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசமான வார்த்தைகள். மனம் திரும்பும்போது அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். யூதா எழுதின பொதுவான நிருபத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பரிசுத்தமான உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. உங்களை அந்த விசுவாசத்தை பார்க்கும்பொழுது ஆண்டவர் எப்படி பார்க்கிறோம்னா ஒரு கனமா பார்க்கிறார். யாரு இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அந்த மனதுல ஒரு மாற்றத்தோடு கூட வந்து விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை அப்படியே செஞ்சு கொடுக்கறத பார்க்கிறோம். அதை அப்படியே செஞ்சு கொடுக்குற கானானிய ஸ்திரியை கூட பார்க்கும் பொழுது கானானிய ஸ்திரியை கூட ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டேன்னு சொல்ல, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தோனே ஒழிய உங்களுக்காக நான் வரல, உங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, நாயை போல அவங்கள வந்து புறம்பா தள்ளுறார். ஆனா அவளுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது அவன் சொல்றா, நாயின்னு சொன்ன உடனே அவன் சொல்றா, ஆண்டவரே நாய்க்குட்டிகள் எஜமான்கள் மேஜையிலிருந்து சாப்பிடுகிற அந்த துணிக்கைகள் கீழே சிந்தும் போது அதை தின்னுமே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்துல அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லாரு, உன் விசுவாசம் பெரியுது அப்படிங்கிற. அப்ப அந்த விசுவாசம் அவருடைய மனதுல அந்த விசுவாசம் காணப்படுது. ஆண்டவர் நிச்சயம் எனக்கு என் மகளை குணமாக்குவார் அப்படின்னு. அந்த விசுவாசம் என்னச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவ சொன்ன உடனே ஒரு விசுவாசத்தின்படி அவனுக்கு ஆக கடவுங்க. அந்த நேரமே அவளுடைய மகள் அந்த கொடிய பிசாசின் வேதனையிலிருந்து அவள் சுகமாக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, விசுவாசம் நம்முடைய மனதுல ஒரு மாற்றம் வரும் பொழுது அந்த மாற்றத்தோடு கூட ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அந்த மாற்றத்தின் மத்தியில கேட்கக்கூடிய அந்த விசுவாசமான வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி அதுக்கேற்ற விதத்துல வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறத பார்க்கிறோம், ஒரு மேன்மையை செய்கிறத பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியமாய் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. அது போல நம்ம யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது யோனா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போட போகிறேன்னு சொல்ற. அந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிதான் யோனாட்ட பேசி, நீ போய் பிரசங்கம் பண், எண்ணி 40 நாளுக்குள்ள அது கவிழ்த்தப்பட்டு போகும் அப்படிங்கிற. இவன் போய் அங்க போய் பிரசங்கம் பண்ற. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த நினிவே பட்டணத்துல இருக்கக்கூடிய ராஜா, நினிவே பட்டணத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள், சிறியவர் முதல் பெரியவர் வரையிலும், ஆடு மாடுகள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள, ஐயோ நம்ம துன்மார்க்கமான ஜீவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்ம பொல்லாமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய நடவடிக்கைகளும் நம்முடைய கிரியைகளும் நம்முடைய துன்மார்க்கமான செயல்பாடுகளும் ஆண்டவரை கோபப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செஞ்சனால அவங்க என்ன செஞ்சாங்க, மனதளவுல அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் விலகினார்கள் என்று சொல்லி தேவன் கண்டு அவர்கள் மேல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்த தீங்கை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது ஒருவேளை அவன் மேல ஒரு பெரிய கோபாக்கினையே இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு தண்டனையே அவன் மேல வருவதற்கு ஆயத்தமா இருக்கலாம். ஆனா அவனுடைய மனம் திரும்புதலை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவன் மேலே வைத்திருந்த அந்த கோபாக்கினையே மாறுகிறது, அந்த தண்டனையே மாறுகிறது. அந்த விசுவாசத்தோடு அவன் என்ன செஞ்சாங்க, அந்த நினிவே பட்டணத்தா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்தாங்க, உபவாசித்தாங்க. நிச்சயம் யாருக்கு தெரியும், ஒருவேளை ஆண்டவர் மாற்றினாலும் மாற்றுவா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட அவங்க தேவ சமூகத்துல இருந்தாங்க, உபவாசித்தாங்க, வழியை விட்டு திரும்பிட்டாங்க, பொல்லாத வழிகளை விட்டு அக்கிரம செயல்பாடுகளை விட்டு அவங்க மனம் திரும்பி விட்டார்கள். திரும்பினதை தான் தேவன் பார்த்தார். அவங்களுடைய மனம் திரும்புதலையும் அவங்களுடைய விசுவாசத்தையும் தான் ஆண்டவர் பார்த்து அவங்க மேல செய்யணும்னு நினைச்ச தீங்க செய்யாதபடி ஆண்டவர் தடுத்து போடுகிறார். அப்போ இந்த மனம் திரும்புதல் என்பது, அந்த விசுவாசத்தோடு கூடிய மனம் திரும்புதல் என்பது தேவனை கிரியை செய்ய வைக்கிறது, ஆண்டவரை செயல்படுத்த வைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வைக்கும், நம்முடைய குடும்பத்தில செயல்படுத்த வைக்கும், நம்முடைய எல்கைகளிலே தேவனுடைய கிரியையை செயல்படுத்த வைக்கும். ஆண்டவர் அந்த உள்ளான மனிதனுடைய அந்த மனம் திரும்புதலை ஆண்டவர் பெரிதும் எதிர்பார்க்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நேரா போகும் பொழுதுதான் தன்னுடைய நிலைமை என்னன்னு சொல்லி தெரியும். மற்ற மனிதர்களை பார்க்கும்போது நம்ம நல்லவர்களை போல தெரியும். அவனை விட நான் நல்லவன் தானே, அவன் மோசமா இருக்கிறான், அவன் துன்மார்க்கமா இருக்கிறான், அவன் விபச்சாரம் பண்றான், ஏசித்தனம் பண்றான், அவன் குடிக்கிறான், வெறிக்கிறான், நான் அதெல்லாம் செய்யலையே, நான் நல்லவன் தானே அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் எனக்கு அன்பானவர்களே, அது எல்லாருமே அப்படி இருப்பாங்க. அது மனிதர்களுக்கு முன்பதாக நான் நல்லவன் என்று சொல்லி தன்னைத்தானே திருப்தி கொள்வது அது மனம் திரும்புதல் கிடையாது. அது ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நம்ம போகும் பொழுது, தேவ வசனத்தை, வேதத்தை திறந்து வாசித்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நம்மளை திருப்பும் பொழுது, இந்த வசனத்தின்படி நான் நடக்கிறேன்னா அந்த வசனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது, இந்த வசனம் கிரியை செய்கிறதா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நேராக, வசனத்துக்கு நேராக நம்முடைய மனதை திருப்பும் பொழுதுதான் நம்ம யார் என்பது நமக்கு தெரியும். அது வரைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஆண்டவருக்கு முன்னால வச்சாதான் நம்ம யாரு என்பதை நமக்கு தெரியும். முகத்தை பார்க்காமலே நல்லா தலையை சீவி பவுடரோடு போட்டு போகலாம். அங்க எங்க திட்டா இருக்கலாம், நான் பவுடர் போட்டிருக்கிறேன், நான் தலை சீவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போகலாம். ஆனா கண்ணாடிக்கு முன்னால நிற்கும் போதுதான் அந்த பவுடர் கரெக்டா இருக்கா, சீவி இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய முடியும், விளங்கி கொள்ள முடியும். நம்முடைய உண்மைத்தன்மை, நம்முடைய சாயல், உண்மையான சாயல், முக சாயல் நம்முடைய முகத்துல என்னென்ன கரைகள் இருக்கிறது என்பது ஒரு கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கும் போதுதான் அது தெளிவாக அதை பார்க்க முடிகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதை போலதான் ஆண்டவர் நம்முடைய மனம் திரும்புதலை தேவனாகிய கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற விதத்துல அந்த மனம் திரும்புதல் காணப்படும் பொழுது, அந்த மனம் திரும்புதல் மெய்யாகவே நித்தியத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்துகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்துல அநேகரை நம்முடைய வாழ்க்கையினுடைய கிரியையின் மூலமாக ரட்சிப்பும் அந்த விசுவாசமும் கடந்து வருகிறது. அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கை மாதிரியாய் அமைந்து அநேகர் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது வழியாய் காணப்படுகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே நாம் நடந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து நாம் வாழ்வோம். நிச்சயமாகவே தேவன் நம்மளை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மனம் திரும்புதலை குறித்து இந்த நாட்களில, இந்த நவம்பர் மாதத்துல மீண்டும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மெய்யான மனம் திரும்புதல், நீர் எதிர்பார்க்கிற அந்த மனம் திரும்புதல் வாழ்க்கையிலே காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஏதோ அப்படியே பேசிவிட்டு போனதாக, ஏதோ கேட்டுவிட்டு போனதாக இல்லாதபடி அந்த மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ள ஆண்டவரே கடந்து வந்து உம்முடைய நித்தியத்தை சுதந்திரித்து கொள்ள, மறுமைக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சேனலை நடத்துகிற அன்பு சகோதரையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி நடத்தும். இதன் மூலம் அநேக மக்கள் அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே வந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.